தேவ பக்தியான மெய் கிறிஸ்தவர்களாயிருக்கிற எஜமான்களினுடைய தேவ பக்தியான அறிவுறுத்தல்கள் குறித்தும் வேதம் எங்களுக்கு கதைக்குது. அதில் நாங்கள் இந்த இடத்துல யாராவது தேவ பக்தியான எஜமான்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களா இருப்போமே, ஆனால் அந்த எஜமான்களினுடைய தேவ பக்திக்குரிய அறிவுறுத்தல்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என வேதம் எதிர்பார்த்திருக்கு. அயால இன்றைக்கு நாங்கள் அதையும் சிந்திச்சு பிற்பாடு அடுத்த கடமையை நாங்கள் பார்ப்போம். எஜமான்களினுடைய தேவ பக்தியான அறிவுறுத்தல்களுக்கு பணியாளர்களின் கீழ்ப்படிவு, அது பணியாளர்கள் செவி கொடுக்க வேண்டும். எஜமான்களுடைய தேவ பக்தியான அறிவுறுத்தல்களுக்கு பணியாளர்கள் செவி கொடுக்க வேணும். Servants must hearken to their master's instructions in piety. Servants must hearken to their master's instructions in piety. Piety, தேவ பக்தி. யோசுவா 24:15, யோசுவா 24:15, ஜோவான் 4:53, அப்போஸ்தலர் 16:15, 34, ரோமர் 16:5, அப்போஸ்தலர் 10:7 போன்ற வேத பகுதிகள் இந்த கடமையை பணியாளர்களிடம் தேவைப்படுத்தி இருக்கு. இதுல யோசுவா 24:15, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். வீட்டார் என்கிற அந்த சொல்லு நமக்கு தெரியும் 3 சேரார உள்ளடக்கி இருக்குது. மனுஷன், மனுஷி, பெற்றார், பிள்ளைகள், எஜமான்கள், பணியாளர். நானும் என் வீட்டாருமோ என்றால் என்றதுக்குள்ள பணியாளர்களும் உள்ளடங்குறீன். மனுஷனும் மனுஷியும் பிள்ளைகளையும் பற்றி யோசுவா கதைக்கிறது இல்லை. வீட்டார் என்ற வேதாமத்தில் வீட்டார் என்ற சொல்லாடல் 3 சோடிகளை பொதுவாக அது உட்படுத்தி இருக்கிறத நாங்கள் ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறோம். அது 4வது கட்டளை அதை தெளிவாகவே எங்களுக்கு சொல்லுது அல்ல. அதனால அந்த கட்டளை தெளிவு அந்த 3 சாராரும் உள்ளுக்கு வருது. அது இன்னும் அதிகமாக அது உள்ளடக்குது. எங்களோட வீட்டில் தங்க வந்த விசிட்டர்ஸ் ஆயிருந்தாலும் தேவபக்தியான விதத்தில் அவர்கள் கையாளப்பட வேண்டும் என்றதை சொல்லி இருக்குது வேதம். அதில் நாங்கள் இந்த முறை அந்நியர்கள் அல்லது தங்க வந்த நபர்களை அதுக்கு உள்ளடக்க தேவையில்லை. எங்களோட வீட்டில் எங்களுக்கு பணியாற்றுகிற நபர்களை நாங்கள் இந்த இடத்துல கவனிக்கிறோம். ஜோவான் 4:53 அந்த பகுதி ஒரு ராஜாவின் மனுஷனோடு சம்பந்தப்பட்டிருக்குது. அப்படின்னா அவன் ஒரு கிங்ஸ் மேன், கிங் சர்வன்ட்.
அப்ப அவனுக்கு கீழே அப்ப அது அரசனுடைய வேலையாட்கள். மேபி அவன் மிலிட்டரி மேனா இருந்திருக்கலாம், அல்லது அவன் அரச நிதிகளோடு சம்பந்தப்பட்ட மனுஷனாக இருந்திருக்கலாம், அல்லது அவன் அரச ஏனைய அரண்மனை வேலைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவிட்ட தன்னுடைய பிள்ளை சாகுறதுக்கு முன்னுக்கு தன்னிட்ட வர வேணும் என்று அவன் கெஞ்சி கேட்டிருந்தான். அந்த மனுஷனுடைய பிள்ளைய கிறிஸ்து சுகப்படுத்தி இருந்த அவன் மகன் அந்த சம்பவத்தினூடாக கிறிஸ்துவ மெசியா என்றத, கிறிஸ்து தேவகுமாரன் என்றத அந்த ராஜாவின் மனுஷன் உணர கத்தர் வச்ச. அதனால அவனும் அவன் வீட்டார் அனைவரும் அதை கிறிஸ்துவ விசுவாசித்தார். கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது என்றது விக்கிரகங்களிடமிருந்து கடவுளை நோக்கிய மனம் திரும்புதல். அதே நேரம் யூதனாயிருந்திருந்த யூத சமயத்திலிருந்து முற்று முழுக்க கிறிஸ்துவிடமான திரும்புதல். யூத சமயம் என்று நாம கதைக்கிறது வேதவாரர் பரிசேயருடைய மனுஷ பாரம்பரிய கட்டளைகளில் இருந்து விலகிறது. அதே நேரம் மோசேனுடைய சட்டங்களினுடைய ஆவிய புரிஞ்சு கொள்ள கிறிஸ்து விட்ட தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவர்கிட்ட கூட மோசேனுடைய சட்டங்களை விட்டு விலக சொல்லு மோசேனுடைய சட்டத்தின் ஆவிய விளங்கி கொள்ளுறார். ஏண்டா கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனத்தையும் அழிக்க வரே இல்லை. ஆனா மோசே நியாய தீர்க்கதரிசிகளுடைய சட்டத்தோட மனுஷ பாரம்பரியங்களாக வேதவார பரிசேயர்கள் இன்னும் அதிகமான விடயங்களை ஏற்படுத்தி கொடுத்ததுல இருந்து கிறிஸ்து விடுதலையாக்கினார். அதுல இருந்து அவன் விடுதலையாயிருக்க வேண்டும். அவன் ஒரு ஜூதனா இருந்திருந்தா, அதனால அவன் ஒரு ரோமனா அல்லது ஏனைய மனுஷனா இருந்தா அவன் விக்கிரகங்கள் மீது விலகி இருக்க வேணும். ஆனா அவன் மட்டுமே இல்ல, பைபிள் சொல்லுது அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். அவையில வீட்டாருக்குள்ள பொதுவாக எங்களுக்கு தெரியும் வேலைக்காரர் இருக்கிறார். அயால வேலைக்காரரும் அந்த எஜமானுடைய விசுவாசத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்துச்சு. அப்போஸ்தலர் 16-15 எங்களுக்கு லீதியாளை பற்றி நாம் வாசிக்கிறோம். அங்க தியத்தீராவூராலும் ரத்தாம்பலம் விக்கிறவர்களும் தேவனை வணங்குகளும் ஆகிய லீதியாள் என்று பேருள்ள ஸ்திரீ அப்போஸ்தலன் பவுலினுடைய இரவாத்த பணியை கேட்டுக்கொண்டிருந்து அவள் ஓய்வு நாளில அந்த பட்டணத்துக்கு வெளியே போய் ஆச்சரிய வழக்கமாய் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த கூடி வந்த ஸ்திரிகளுக்கு அவளும் ஒருத்தி. அதில் ஏற்கனவே அவள் ஒரு ஜூத மார்க்கத்தை அமைந்த அல்லது ஜூத ஸ்திரியா இருந்திருக்க வேண்டும். ஓய்வு நாள் கட்டளைகளை கை கொள்றதுக்கு அவர்கள் அதுல வைராக்கியமாயிருந்த அந்த பெண்மணி. அதில் அந்த ஸ்திரீ என்னுடைய இருதயத்தை கெத்த திறந்தார். அவள் அப்போஸ்தலனுடைய இரவாத்த பணி அவளில் பலிதமாகிறதுக்கு கெத்தர் கிருபை செய்து அந்த பக்தி உள்ள அந்த ஸ்திரியை கெத்தர் தமக்காக தெரிஞ்சு மாத்தினார். அப்படி மாற்றின சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரியுது 15வது வசனம், அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அந்த வீட்டாருக்குள்ள வீட்டார் என்ற சொல்லுக்குள்ள 3 சாரார் இருக்கிறீனம். அதுல வேலையாட்களும் பணியாளர்களும் உள்ளடங்கி இருக்கு. அவை ஞானஸ்நானம் பெறுகிற பொழுது அதை விளங்கிக் கொள்ளவும் அதுக்கு அவளுடைய அறிவுறுத்தல் தேவத்தியான அறிவுறுத்தல் வழிகாட்டலை பின்பற்ற வீட்டில் இருந்திருக்கக்கூடிய பணியாளர்களும் அதுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்துச்சு.
34வது வசனம், பிலிப்பிய ஜெயிலர் பிலிப்பி பட்டணத்தில் சிறைச்சாலையில பவுலும் சீலாவையும் பிடிச்சு அடிச்சு போட்டு கட்டி வச்சிருக்கணும். அந்த ராத்திரியில அவர்கள் தேவனை துதிச்சு பாடிக்கொண்டிருக்க. நான் சொல்ற ஒவ்வொரு சந்தர்ப்பம் எழுதியிருக்க வேணும் கோட்டேஷனோட. அதனால அந்த சந்தர்ப்பத்தில் தேவன் அந்த சிறைச்சாலை காரனுடைய ரட்சிப்பு அவனை நித்திய ஜீவனுக்கென்று கடவுள் நியமிச்சிருந்தபடியால அந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் பயன்படுத்தி இருந்தார். அதனால தேவனை பாடி துதிக்கிற அந்த சூழ்நிலையும் அங்க ஏற்பட்ட அசாதாரண நிகழ்வும் அவனை அப்போஸ்தலன் பவுலிட்டையும் சீலாவிட்டையும் வந்து ஆண்டவன் மேலே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேணும் என்ற கேள்வியை கேட்க வச்சது. அதுல அந்த சம்பவங்கள் அவனை நான் நித்திய வாழ்க்கையை பெறுறதுக்கு என்ன செய்யணும் என்று தூண்டிச்சு. அது அவனே கேட்டான். அதனால அதுக்கு அப்போஸ்தலனும் சீலாவினுடைய பதில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் இந்த மனுஷியும் ரட்சிக்கப்படுவீர்கள், இல்ல நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பைபிள் பற்றணங்களுக்கு தெரியுது, வீட்டினுடைய தலைமத்துவம் கிறிஸ்துவிடமாக மனம் திரும்பினா அந்த தலைமத்துவத்துக்குள்ள இருக்கிற சகலரும் அந்த அறிவுறுத்தலை பின்பற்ற வேணும் என்று. வீட்டுக்கு பொறுப்பானவன் கர்த்தரிடம் மனம் திரும்பினா அந்த வீட்டுக்குள்ள அந்த எஜமானுக்கு கீழே வர்ற சகலரும், வளர்ந்தவனோ வளரேலையோ, சின்னாளோ பெரியாளோ, வேலையாளோ எஜமானோ, அவர்கள் அந்த தேவபக்தியான அறிவுறுத்தலுக்கு, எஜமான அறிவுறுத்தலுக்கு அடிபணிய வேண்டும் என்றது அப்போஸ்தலன் பவுலும் நல்லா விளங்கி இருந்தான். அதான் வேதம் எங்களுக்கு காட்டுற அந்த பேட்டர்ன் தகப்பன் ரட்சிக்கப்பட்டா அங்க அந்த வீடு முழுக்க ரட்சிக்கப்பட்டா அர்த்தம். புருஷன் இல்லாத இடத்துல மனுஷி ரட்சிக்கப்பட்டா அங்க அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டா அர்த்தம். அல்ல, அதனால லீதியால் பற்றி எங்களுக்கு வேதம் கதைக்குது. அவளுக்கு புருஷன் இறந்திருக்க வேணும் என்று சொன்னா அவள்லாம் அங்க தன் வீட்டார் அனைவரோடும் கூட ஞானஸ்நானம் எடுக்கிறாள். அல்லது புருஷன் இருந்திருக்கலாம், அங்க சூனேமியாள் மாதிரி தேவனுடைய மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு மும்முரமாக தீவிரமாக தன்னை ஒப்பு கொடுத்து அதுக்கு புருஷனும் அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்காம அதுக்கான ஒத்தாசையோடு அந்த விஷயங்களை கையாண்டிருக்க கூடும். ரெண்டும் அங்க பாசிபிள், பைபிள் எங்களுக்கு காட்டப்படும். ஆக மனுஷியினுடைய நடத்த புருஷன் மேல கர்த்தரிடமாக மனம் திரும்புவதும், அவர்கள் மறப்பு சொல்லாதபடிக்கு நான் தீர்க்கதரிசிட்டு போகணும், வேலையாள அவரால் அனுப்புங்க கழுதையோடு வேண்டா, அவன் நீண்டைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அவன் வேலைக்காரன கழுதையோடு அனுப்பினான், சூனேமியாளுடைய புருஷன். அல்ல, அதுக்காக அவன் கேள்வி கேட்காம இல்லை, இன்றைக்கு ஓய்வு நாள் இல்லை, இன்றைக்கு அமாவாசை இல்லை என்ற ஒரு இது. ஆனாலும் கடவுள காரியம் என்றா அவன் அதுக்கு எல்லாம் உண்டு. அப்ப வீட்டார் எல்லாருமே அங்க இசைஞ்சு அந்த விஷயம் போய்கொண்டிருக்கு. நம்ம தமிழ் இனத்துல நாமல் பார்க்கிற மாதிரியான ஒரு கேடுகட்ட குடும்ப அமைப்பு இல்ல, வேதம் காட்டுற குடும்ப அமைப்பு. புருஷன் ரட்சிக்கப்பட்டா எல்லாரும் பின்னால போக வேண்டியதா. மனுஷி ரட்சிக்கப்பட்டா புருஷன் இல்லாத நேரத்தில் தாய்க்கு கீழே இருக்கிற, தாயோட இருக்கிற, தாய்க்கு கீழே வர்ற
அந்த அதிகத்துக்கு உட்பட சகல எஜமானிகள் எல்லாரும் அறிவுறுத்தலை கேட்டு போக வேண்டியதா அல்ல. அதனால அதைத்தான் எங்களுக்கு அப்போஸ்தலன் பவுலும் சீலாவும் சொன்னது, ஆண்டவன் மேலே நான் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்போஸ்தலன் விளங்கிக் கொண்டான். அது தனிப்பட்ட ஒரு ரட்சிப்பு இல்ல, ரட்சிப்புண்டா அது ஃபேமிலி, குடும்பம். அதனால நீ விசுவாசி, உங்க குடும்பம் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதனால முதல் குடும்பம் என்ற குடும்பத்துக்கு யாரு உள்ளடங்குறாங்க, குடும்ப அமைப்பு என்னன்றது தமிழினத்துக்கு தெரியாது. அதனால கனவேர் ரட்சிப்பை பர்சனல் பேக்கேஜ் மாதிரி யோசிக்க தொடங்கிட்டோம் நாம. அது எங்களோட தனிப்பட்ட விஷயம். குடும்பத்துல தகப்பன் தாய் ரட்சிக்கப்பட்டா அதனுடைய அர்த்தம் அங்க முழு பேரும் அங்க வேலை செய்யறவன் உட்பட எல்லாரும் சேர்ச்சுக்கு வர வேண்டியதா. எல்லாரும் அந்த அறிவுறுத்தலை பின்பற்ற வேணும் என்று வேதம் எதிர்பார்த்திருக்கு. அவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்படுறே இல்ல. அயல இதைத்தான் நாங்கள் இங்க பார்க்கிறோம். அதே போல நாம ரோமர் 16:5 அங்க இருக்கிற வீட்டுல கூடி வருகிற சபையை பற்றி எங்களுக்கு வேதம் காட்டுது. ரோமர் 16:5 அல்ல, செபேயாளுடைய வீட்டில் கூடி வருகிற சபை, ஹவுஸ் சர்ச். புதிய உடன்படிக்கையில சபை ஆரம்ப காலங்களில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அங்க சர்ச் கட்டி எல்லாம் அவர்கள் ஆராதிக்க அனுமதி இல்லை. அப்ப வீடுகள்லாம் திறந்து கொடுக்கப்பட்டது சபை கூடி வர்றதுக்கு. அதுல ஒரு வீட்டை நாம பார்க்கிறோம், கொரிந்துவில கெங்கிரேயா ஊரில் ஃபீபி என்று அழைக்கப்படுகிற தமிழ்ல ஃபெபேயா என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீ தன் வீட்டில சபை கூடி வர்றதுக்கு திறந்து கொடுத்திருந்தார். அவளுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள். எங்களுக்கு தெரியும் அங்க அப்படின்னா இஞ்சையும் ஒன்று சூனேமியாள் மாதிரி அவள் புருஷனை விட தேவபக்தியில அதிகமான தீவிரம். ஆனா புருஷனும் அதுக்கு முழு அந்த விசுவாசத்துக்குள்ள, அல்லது புருஷன் இறந்து போன அவள் அந்த எஜமானி. அதாவது அவளுடைய பேரும் அவளை முக்கியமாக குறிப்பிட்டு எங்களுக்கு சொல்லப்படும். அவளோட வீட்டுல சபை கூடியணும்னா வீட்டுக்காரர் அங்க ரட்சிக்கப்பட்டிருக்க. வீட்டுக்காரர் வீட்டுல இருக்கிறவன கொஞ்சம் பேர் சேர்ச்சி இல்ல, கொஞ்சம் பேர் தான் சேர்ச்சுன்னா அப்புறம் என்ன அங்க சபை கூடி வரும். அதனால நாங்க சொல்றோம், ஒரு வீட்டுல சபம் அல்லது நாம பொதுவாக சர்ச் ப்ரேயர் மீட்டிங் அங்க தொடர்ச்சியா வைக்கிறது என்று நாங்கள் அங்க அது ஃபேமிலி ரட்சிக்கப்பட்டிருக்குதான்னு பார்க்கிறோம். எல்லாருமே குடும்ப தலைமத்துவத்துக்கு உள்ளடங்கி அங்க சேர்ச்சிக்கு கடவுளுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கிற ஆக்கள அதை நாம போது அங்க சாட்சியான குடும்பமா அந்த ஊர்ல ஆக்கள் இருக்கிறீங்க. நாம அது இல்லாட்டி அங்க தொடர்ந்து சபம் அங்க வீட்டிலே ஒரு அண்ணம் கடவுளோட இந்த தேவத்தின் அறிவுறுத்தலுக்கு கீழ்படியல அந்த ஒரே ஒரு ஆளை தவிர மேபி அப்புறம் என்ன அயல அந்த மாதிரி இல்ல. இந்த வீட்டுல கூடி வர சபைன்னா அங்க வீட்டார் முழுக்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிப்புன்னு சொல்றது சின்னாக்கள் எங்களுக்கு தெரியும், அவர்கள் விளங்கி ஞானஸ்தானத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அதனோட தான் ரட்சிக்கப்பட முடியும். ஆனா அதிகாரத்துக்குள்ள இருக்கும் வரைக்கும் அவர்கள் தேவபக்தியான அந்த அறிவுறுத்தலை கேட்டு வரும், அவ்வளவுதான். அதுதான் பவுல நீ பிள்ளைகளை அதாவது மூப்பனாக்குறது அல்லது டீக்கனாக்குன்னா அங்க துன்மாக்குற பேர் எடுக்காத பிள்ளைகளை வளர்க்கிறவனா இருக்கணுமா? பிள்ளைகள் இன்னும் அங்க துன்மாக்கராயும் போகலாம். ஆகையால அதுல அப்படி ஒரு பேர் எடுக்காம தேவபக்தியான பிள்ளைகளை வளர்க்கவன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தா அவனை செலக்ட் பண்ணு இருக்க. அப்ப அதனுடைய அர்த்தம் அங்க பிள்ளை ரட்சிக்கப்பட்ட அர்த்தம் அல்ல, மாறாக அந்த ரட்சிக்கப்பட்ட தலைமத்துவத்தினுடைய தேவபக்தியான அறிவுறுத்தல்களுக்கு அங்க கீழ்ப்படுகிறது. அதை நாங்கள் ரோமர்ல பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:7 நாங்கள் போன வாரம் வாசிச்சது. கொர்நேலியு அங்க பேதுருவை கூட்டிக் கொண்டு வர்றதுக்கு யோப்பாவுக்கு அனுப்பிக்க அந்த தரிசனத்தை கண்ட அப்புறம் அவன் யாருக்கு அதை விவரிச்சு சொன்னான்.
கொர்நேலியு தன்னுடைய தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சேவரில் தேவ பக்தி உள்ள ஒருவரையும் அழைத்து. அப்ப அங்க அவன் மிலிட்டரி மேன், 100க்கு அதிபதி, அவனுக்கு மிலிட்டரியில இருக்கிறவனும் தேவபக்தியான மனுஷன் அங்க அவனோட கூட இருக்கான். அவனையும் கூப்பிட்டு சொன்ன போய் கூட்டிட்டு வாண்டா, அவன் போய் கூப்பிட்டு கொண்டு வரான். அதுல தேவபக்தியான அந்த மனுஷனுக்காக அவன் தேவபக்தியான அந்த எஜமான் தந்த வீட்டுல வேலை செய்கிறவங்கள பணியாளர்கள் தேவபக்தியான அறிவுறுத்தலுக்கு கீழ்ப்படிய அவன் கட்டளை கொடுத்து அனுப்புறான். ஆஃப்கோர்ஸ் நாங்கள் வேலை செய்கிற தேவபக்தி இல்லாத அஞ்ஞான பொஸ்மேர் முருகன் படத்துக்கு பூ வை இந்த ஆபீஸில் என்று சொன்னா கடைசி வரைக்கும் நாங்கள் வைக்க மாட்டோம், வைக்கவும் மேலாது. அதை நீங்கள் சார் அந்த அதை தெய்வம் என்று நம்புற ஆள் கொண்டு வச்சுக்கொள்ளுங்க, நாங்கள் அது தெய்வம் இல்லை என்று எங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள் இயேசுக்கே பூ வைக்கிறேன், அதனால இதுக்கெல்லாம் பூ வைக்க மாட்டோம்னு நாங்கள் தாழ்மையா பதுமையா அதை சொல்லிடுவோம். அதெல்லாம் நீங்க நாம கதைக்கிற கான்டெக்ட் தேவ பக்தியான எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு தேவபக்தி இல்லாத வேலைக்காரர் வேலை செய்தாலும் தேவபக்தியான அறிவுறுத்தல் செய்யணும். என்னென்னா நாங்கள் ஜீவனுள்ள ஒரே உண்மையான கடவுளை சேவிக்கிறபடியால நாங்கள் சொல்றது சத்தியம், அது கீழ்படியாடி அவருக்கு பாவம். ஆனா பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் மாதாக்கும் அந்தோனியாருக்கும் பூ போடு வை அல்லது புத்தற்ற சிலைக்கு தண்ணிக்களை பூ புடுங்கி வை என்று சொல்றது பொய். அது பொய்யுக்கு நாங்கள் சொன்னா போவேலா அந்த ஏமாத்து போலிக்கு. மெய்யான கடவுளுடைய மக்களாயிருந்து தேவபக்தியான அந்த மனுஷர்களுடைய அறிவுறுத்தலுக்கு கட்டாயம் கொர்நேலியுமா இருக்கணும், கட்டாயம் கீழ்படிக்க வேணுமா? எவ்வளவு ஆசீர்வாதம் அல்ல. அதனால அப்படிப்பட்ட இந்த விடயங்களை நாம பார்க்கறது எங்களுக்கு தெரியுது. வீட்டார் இந்த கதைக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் பணியாளர்களும் அடங்குகிறார். கட்டாயம் பணியாளர்கள் இருப்பினம் என்ற அர்த்தம் அல்ல, ஆனா வீட்டாளர்கள் பணியாளர்களும் இருக்க முடியும், இருக்கிறேன். அத இப்ப வீட்டார் என்று சொல்ல நான் சொல்றேன், சில மனுஷன் புருஷன் இல்லாம இருக்கலாம், எஜமானி மட்டும்தான் அங்க இருக்கிறா, அவ மனுஷன் வந்திருக்கலாம். ஆனா அவளும் அவளுடைய வீட்டார் என்று சொல்லிக்கலாம். இனி அந்த ஹவுஸ் ஹோல்ட் யாரு அங்க இருக்கிற அவருடைய அதிகாரத்துக்குள்ள வர அவ்வளவு இருந்தார். கட்டாயம் அந்த அல்லது மனுஷன் மனுஷியும் தான், பிள்ளைகள் இல்ல, மற்ற வேலைக்காரர் இருக்கிறீங்க என்று வச்சா அப்ப வீட்டார் என்று சொன்னா ஆபிரகாமும் சாராளும் அவனுடைய வீட்டார். அங்க எலியேசர் வேலைக்காரன் கூட பெரிய பட்டாளம் அங்க வீட்டார். அதுல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நீ விருத்தசேனம் செய்து வை என்று ஆண்டவர் சொல்லிக்கல, அவன் தந்த வீட்டாரோடு கூட அன்றைக்கு விருத்தசேனம் செய்தான். அப்ப அந்த வீட்டார்ன்றது அவனுக்கு பிள்ளைகள் வேறது இல்ல, அவன் மனுஷிக்கு. ஆனா வேலைக்காரர் இருந்துச்சு நம்ம அங்க. இஸ்மவேல் பிள்ளையாக இருந்தால் வித்து இருந்தாலும் உண்மையில கத்தருடைய வாதம் நாம சொல்றோம் பிள்ளையேண்ட அந்த சொந்த நியாயமான மனுஷனூடாக பிள்ளையேண்ட ஒன்று இல்லாட்டியும் அங்க வேலைக்காரர் இருந்தாலும் அது வீட்டாடுறா. வேலைக்காரரும் இல்ல பிள்ளைகளும் இல்ல மனுஷியும் புரிஞ்சிருந்தாங்க, அதுவும் வீட்டாடுறா. ஏன்னா வீட்டார்ன்றது 3 சோடிய உள்ளடக்கிய ஒரு விஷயம். கட்டாயம் 3 சோடியும் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை, ஆனா இல்லாம இருக்கலாம் என்ற அர்த்தமும் இல்லை அல்ல. நாம இந்த பார்த்த பல இடங்கள்ல எங்களுக்கு வேலைக்காரரை நேரடியாக காட்டுது அல்ல வீட்டை. அதனால இதுல இந்த அடிப்படையில நாங்கள் சொல்றோம் தேவபக்தியான எஜமான்களுடைய அறிவுறுத்தல்களை தேவபக்தியான வேலைக்காரர் செவி கொடுக்க வேணும். இப்ப எங்களுக்கு வீட்டார் வந்து ரட்சிக்கப்பட முடியும், ரட்சிக்கப்படுறீனம் வீட்டார் அங்க இருக்கிறீனம் என்ற இந்த விஷயத்துல எங்களுக்கு அது கிளியர். இது நாங்கள் வந்து வீட்டார் ரட்சிக்கப்படுறீனம் சொன்னா அங்க இருக்கிற எல்லாருமே நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு கொண்டுட்டீனம் நாங்கள் சொல்ல வேற இல்லை, கவனிச்சு கொள்ள வேணும். தேவபக்தியான வேலைக்காரரும் இருக்கலாம், தேவபக்தி இல்லாத வேலைக்காரரும் இருக்கலாம். புருஷனுடைய
கட்டுப்பாட்டுகளை இருக்கிறன்ற அடிப்படையில் அங்க இருக்கிற மனசி சத்தம் போடாம புருஷனுடைய அறிவுறுத்தலுக்கு கீழ்ப்படிஞ்சு கொண்டு போகலாம். எப்படி பிள்ளைகள் எங்களுடைய அறிவுறுத்தலுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறீனமோ அதே போல அங்க இருக்கிற எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும். அதான் எதிர்பார்க்கப்படு. அங்க நீ ரட்சிக்கப்பட்டியோ உனக்கு இருக்கிற எல்லாரும் உண்ட அறிவுறுத்தலுக்கு கீழ்ப்படுகிறோம் மட்டும் உறுதிப்படுத்திக்கொள். இதான் விஷயம். அங்க தேவ பக்தியான ஒரு சூழ்நிலை வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்கப்படுது ரட்சிக்கப்படுறதுக்கு. அதுதான் நாங்களும் பிள்ளைகளுக்கு செய்கிறோம். நாங்கள் ஃபேமிலியா நாங்கள் சேர்ச்சுக்காரர் என்று சொல்லியிருக்கோம். அதனுடைய அர்த்தம் என்ற பிள்ளை ஞானஸ்தானம் எடுத்துட்டு அர்த்தமும் இல்லை, என்ற பிள்ளை ரட்சிக்கப்பட்டு அர்த்தமும் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், நாங்கள் சேர்ச்சாக்கள் என்று சொல்லுங்க. என்ற பிள்ளையும் வெளியில் சொல்ல நான் கிறிஸ்டியன், நான் சேர்ச்சுக்காரன் என்று. அதனுடைய அர்த்தம் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு அர்த்தம் இல்லை, பிள்ளை ஞானஸ்தானம் எடுத்துட்டு அர்த்தமும் இல்லை. அதில் ஞானஸ்தானம் எடுக்கிறதும் ரட்சிக்கப்படுகிறதும் அது தனிப்பட்ட கிறிஸ்திய கடவுளோட உடன்படிக்கையோட சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த குடும்பமா அங்க அவர்கள் சேர்ச்கார குடும்பமா அவர்கள் கடவுள்கிட்ட மனம் திரும்பி இருக்கிறோம் என்று சொல்லுறது குடும்பத்துக்கு பொறுப்பானவன் ஆட்சிக்கு கீழே எல்லாரும் சத்தம் போடாம போறீங்க. அதான் அங்க சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிற விஷயம். வழங்குதோ தேவன் அந்த அந்த நிலைமையை அவர்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவா பயன்படுத்திக் கொண்டு போவார். அதில் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் போன முறை நாம் சொன்ன விஷயம், வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்ற உடனே குழந்தை பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்து நாம முடிவு வரை இயலாது. ஏனென்றா ஞானஸ்தானம் புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு உடன்படிக்கை அடையாளம். அது பழைய உடன்படிக்கைக்குரியதல்ல. ஞானஸ்தானம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று இயேசு தெளிவா சொல்லி இருக்கிறார். சீஷருக்கு வெளிப்படையான ஒரு கட்டளை சீஷனுக்கு தான் என்றது தெளிவா சொல்லப்பட்டிருந்தா, சீஷராகவே முடியாத பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம் என்ற வீட்டால் அனைவரும் ஞானஸ்தானம் எடுத்துச்சோம் என்றது கடைசி வரைக்கும் ஒத்து வராத ஒரு ஆர்கியூமெண்ட். வெளிப்படையா ஓப்பனா சீசன் தான் ஞானஸ்தானம் எடுக்க கட்டளை சொல்லிக் கொண்டிருக்குது. அப்ப வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அப்ப வீட்டில இருந்த சீசராக்கக்கூடிய வயதான முதிர்ந்தவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதான் அந்த கட்டளையிலிருந்து எடுக்கக்கூடிய டிரைவேட்டிவ். அதான் நல்லதும் அவசியமானதுமான முடிவு. நல்லதும் அவசியமான முடிவு எடுக்கிறதா, நல்லதில்லாத ஆனா இந்த வாதத்துக்கான ஒரு அவசியமான ஒரு முடிவு எடுக்கிறதா? அதுல சட்டியான பிள்ளையான நாங்களே வேதம் வெளிப்படையா கதைச்சா பிறகு எங்களுக்கு எங்க மறைமுகம் எங்க கதைக்கு பூந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கவனிச்சு வெளிப்படையாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்டளை சொல்லிட்டா அதுக்கு பிறகு டிரைவேட்டிவா எடுக்கணும் அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா ஓப்பனா எங்களுக்கு வேலை கதைச்சு கொண்டு இருக்குது. ஓப்பனா கதைக்கிறதுக்கு கதைக்கிற கட்டளைக்கு சப்போர்ட் பண்ற விதமா நீ டிரைவேட்டிவா எடுத்தா அது நன்மையும் அவசியமான முடிவு. ஆனா ஓப்பனாக கதைக்கிறத நேர்முகமா எதிர்த்து மறுக்கிற மாதிரி நீ டிரைவேட்டிவா லாஜிக்கா யூஸ் பண்றா அது தேவனுக்கு விரோதமான மொக்குத்தனம். அப்படிதான் எங்களுடைய பிதாக்கள் சில பேர் செய்திச்சு. அதுல வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள், வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இவர் பிலிப்பியன் ஜெயிலர் ரட்சிக்கப்பட்ட அந்த கணமே அங்க இருந்த அவற்ற 6 மாச குழந்தை ரட்சிக்கப்பட்டு அர்த்தம் இல்லை. அல்லது அவற்றை மனசி ரட்சிக்கப்பட்டு அர்த்தம் இல்லை. அதுக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்க போறேன், நான் ஞானஸ்தானம் ஒப்புகிறேன், அதான் நான் கடவுளை மனந்திரும்பேன், உங்களுக்கு விளங்குதோ இது இப்படித்தான் நாம போல பிள்ளையான விஷயத்துல இருந்தோம் என்று சொல்லி விளங்கப்படுத்தக்கூடிய புத்தி சுவாதீனமான மனஜி வேலைக்காரர் வேலைக்காரிகள் அங்கிருந்த வயதானவர்கள் ஆக்களுக்கு அவன் கட்டாயம் அதுல விளங்கப்படுத்த வேண்டும். அல்லது கொர்னேலியஸ் செய்த மாதிரி நண்பர்கள் உறவினர்களை கூப்பிட்டு வச்சு அங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்னத்தை செய்யணும் என்றது கேட்கறதுக்கு அங்க அங்க அவங்க கூடி வந்திருந்தாங்க. அங்க ஞானஸ்நானம் கூட வட்டிச்சது. அப்ப அவங்க மனுஷன இந்த புருஷன் எடுத்தவர், அதால நானும் சத்தம் போடாம எடுத்த நான் என்றது ஞானஸ்தானம் என்றதனுடைய அடிப்படை உடன்படிக்கைக்கு விரோதமான ஒரு செயல். ஏன்னா ஞானஸ்தானம் என்றது அந்த குறிப்பிட்ட தனிப்பட்ட யாரும் சிறிய கடவுளோடும் செய்கிற உடன்படிக்கை. புருஷன் எடுத்தார் என்றபடியால மனுஷி எடுக்கிறது அர்த்தம் அல்ல. ஆனா
மனசி எடுக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது. ஆனா நீ எடுக்கலையோ பரவாயில்ல, ஆனா நான் சொல்ற மாதிரி சத்தம் என்னோடவா அவ்வளவுதான். அதிகாரத்துக்குள்ள இருந்தா ஒரு வாண்டவா ஒரு போண்டா போறான். மனசியும் பிள்ளைகளும் சத்தம் போடாம புருஷனுக்கு பின்னால பிடிச்சு கொண்டு வர வேண்டிய, புருஷன் இல்ல இறந்து போறோம்னா அம்மாவுக்கு பின்னால பிடிச்சு கொண்டு எல்லாரும் வர வேண்டிய. நாங்க இருக்கிற பிள்ளைகளும் அல்லது எஜமானியண்டா வேலைக்காரன். அதுக்காக ஞானஸ்தானம் எடுத்து அறி விளங்கி எனக்கு அது ஒப்புக்கொடு. ஆனா எந்த வீட்டுல இருக்கும் வரைக்கும் நான் சொல்ற இந்த தேவபக்தியான சட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எந்த வீட்டுக்குள்ள நீ ஒரு ரூம் தந்தபடியா அதுக்குள்ள நீ மாதா சிறுவம் வச்சுக்கணும் அங்க வணங்கி கொண்டிருக்க. இந்த வீட்டுல ஒரு விக்கிரகம் இருக்கலாம், எல்லாம் அவுட். இப்படிதான் நாங்கள் அந்த வீட்டார்ன்றத வேதம் சொல்ற மாதிரி விளங்கி கொள்ளுறோம். வீட்டார் என்றால் பிள்ளைகளுக்கு இருப்பார்கள், பிள்ளைகள் இருந்தால் சின்ன பிள்ளைகளும் இருந்திருப்பார், சின்ன பிள்ளைகளும். அப்ப வீட்டார் என்ன ஞானஸ்தானம் எடுத்தாலும் சின்ன பிள்ளைகளும் ஞானஸ்தானம். அட மொக்குப்பாரு சீசரில் ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி கட்டளையே சொல்லி இருக்கிற. வீட்டாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலடா, கடவுள் கட்டளை கொடுத்தவர் இல்ல. அவன் வீட்டார் என்ற கன்செப்ட் எங்க எடுக்கிறாங்க வேதத்துல? வீட்டார் என்ற தகப்பன் தாயினுடைய அதிகாரத்துக்கு உட்படுத்து வாராங்களே. அதுக்காக தேவனுடைய நியமத்தை அவற்ற அந்த திரு நியமத்தை தவறா பயன்படுத்தே இல்லாதாக்களுக்கு இதை நாம விளங்கிக் கொள்றோம். தேவபக்தியான சகல அறிவுறுத்தலுக்கும் பணியாளர்கள் கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு பொஸ்ஸா, நமக்கு தலைமை அதிகாரியா ஒரு தேவபக்தியான சபையில் இருக்கிற சகோதரருடன் ஆபீஸ்ல இருக்கிறார் அல்லது ஒரு சகோதரன் ஆபீஸ்ல அதிகாரியா இருக்காண்டா தேவபக்தியான எல்லாத்தையும் கீழ்ப்படிச்ச தமிழா அறிவுறுத்தலுக்கு இல்ல. சோ இதை நாங்கள் அப்ப இதுக்கு எதிரான பாவம் இப்படி தேவபக்தியான ஆக்களா இருந்தும் அந்த அறிவுறுத்தலுக்கு கீழ்ப்படியாம போறது பாவம். செவி எடுக்காம போறது அதுல ஒரு பாவம் என்ன? தேவபக்தியான மெய் சமயத்தை வெறுத்தல், மெய் சமயத்தை வெறுக்கும் பணியாளர்கள், அது அவர்களுக்கு பாவம். மெய் சமயத்தை வெறுக்கும் பணியாளர்கள். ரசிக்கப்பட்டுட்டோம், விக்கிரகாரனை இல்ல. ஆனா வீட்டுல ரோமன் கத்தோலிக்க வேலைக்காரர் எங்களோட இருந்த, நாங்கள் முந்தைய ரோமன் கத்தோலிக்கம், ஆனா ரசிக்கப்பட்டுட்டோம். ஆனா இப்ப எங்களுக்குள்ள வேலை செய்யறாங்க. எங்களோட வீட்டுல இருக்கிற எங்களோட வீட்டுல எங்களோட அதிகாரத்துக்குள்ள இருந்தா இவ்வளவு நாள் நான் இன்னும் போனான். ஆனா அது மூலாங்கட்டலுக்கான பாவம். அதனால இனிமேல் அது இல்லை. நான் கிறிஸ்தோட மனம் திரும்பிட்டேன். மாதாவிட்ட சிறுவத்திட்ட இருந்தும் அந்தோனியா சிறுவத்திலிருந்து நாங்கள் விலகிட்டோம். இனி மாதாட கொண்டாட்டமோ அந்தோனியாற்ற பண்டிகையோ அதுக்கான எந்த விஷயமும் எங்களுக்கு இல்லை. அதனால இப்படித்தான் நாங்கள் எல்லாம் அது நீங்கள் உலகாலம் இருந்துட்டு போனீங்க, நாங்கள் அப்படி எல்லாம் மாறையிலாண்டு வீட்டில் இருக்கிற எங்களுக்கு கீழே இருக்கிற யாக்கள் அதுக்கு எதிர்த்தா அது அவர்களுக்கு பாவமா இல்ல. அந்த பாவம் பல விதங்களில் அவர்களுக்கு கெத்தற்ற உபாதைகளையும் கெத்தர் யார் என்று பார்வோனும் எய்ப்தியரும் கேட்ட மாதிரி கடைசியில அவளுக்கு முடியும் அல்ல. அதுல அங்க அப்படி கேட்க வைக்க கூடாது. அதான் அந்த வளர்ப்பு முறை. அதான் சரியாக வேதத்துக்குள்ள நாம பிள்ளைகளை அதான் தமிழினத்துல அப்படி வளர்ப்பு இல்லை. அதான் இருக்கிற விதத்தில் அதில் நாம சரியான கவனமா இருக்கணும். ஆனா நம்ம கேசஸ்ல நாம பணியாளர்களை இல்ல இப்படித்தான் தேவபக்தி என்றாவது கேட்கடி நீங்க கேட்கடி நாமல் என்ன சரி நீ சொல்லி இருக்குது இனி அனுபவிச்சு கொள்ளுங்கன்னா விஷயம் முடிஞ்சு ஏலா. ஆனாத அவளுக்கு பாவம் கெத்தர் அதை கேட்பார். உண்மையில அவர்கள் எங்களோட வீட்டுல வேலை செய்யாம வந்திருக்காட்டி நிலமா இருந்திருக்கும் அவளுக்கு ஏலா. வேலை செய்ய அறிஞ்சதாலே சொல்லறதாலே அவளுக்கு அநேக அடி இருக்கு. ரெண்டாவது விஷயம் முறுமுறுத்து வேலை செய்கிறது. முறுமுறுப்போட தேவத்தியான கட்டளைகள் சொல்லுறோம், அதை செய்கிறோம். ஆனா முறுமுறுப்பும் ஒரு விதமான ஆசையும் இல்லாம அதை செய்கிறோம். முறுமுறுப்பும் ஆசையின்றியும் செய்தல் அதுவும் பாவம். என்ற கீழ்படுகிற ஆனா ஆவி அங்க இல்லை. நாம நம்முடைய கீழ்ப்படிவு
என்னத்தோட உள்ளான மனுஷன்லையும் இருந்து கீழ்ப்படி வெளியான மனுஷன்ல இருந்து மட்டுமில்ல உள்ளான மனுஷனும் கீழ்ப்படியே வேணும். அதன் தேவனுக்கு ஏற்ற கீழ்ப்படி. இல்லாட்டி வெறும் வெளிவேதான் மாய்மாலம், அதாவது வெளியால நாம செய்யறது இல்ல. அதை நாம 10 கற்பனையே நாம மனசார செய்யாம வெளியால செய்து கொண்டிருக்கலாம். நாம சேர்ச்சுக்கு வாரோம், பாட்டு பாடுறோம், நாம வேதத்தை தூக்கி வச்சு வாசி கொண்டிருக்கிறோம். ஆனா மனசார ஒன்றிலையும் ஈடுபட இல்லை. ஆனா சொன்னார் உங்களோட இதயம் அங்கேயே இருக்கு, ஆனா நீங்கெல்லாம் சேர்த்து நிற்கிறீர்கள் மாயக்காரரே. உங்களை பற்றி நன்றாக ஏசாய தீர்க்கிற சொல்ல இருக்கிறார். எல்லாம் உங்களுடைய ஆராதனையா இதெல்லாம் என்று அயல நான் ஐயோ நான் 4ஆம் கற்பனை கீழ்ப்படுகிறேன், நான் 3ஆம் கற்பனை கீழ்ப்படுகிறேன், நான் ஆண்டவர் சொன்னபடி ஐயோ அவர் சொன்னபடியே ஆராதிக்கிறேன், நான் 2ஆம் கற்பனைக்கு ஐயோ நான் ஒரே கடவுளைத்தான் ஆராதிக்கிறேன், நான் 3ஆம் கற்பனை என்று வெளியான மனுஷனில ஆராதிச்சு கொண்டிருக்கலாம். ஆனா உள்ளான மனுஷன்ல அந்த ஆராதனை இல்லை. அதுக்கு தான் நாம் சொல்றோம் அது ஆவி இல்லாத ஆராதனை. எங்களுடைய ஆவி அதுக்கு அர்ப்பணிக்கப்பட இல்லை. அப்படி வேலைக்காரரும் தேவபக்தியான கட்டளைகளுக்கு எங்க வீடுகள் இப்ப எங்கட பிள்ளைகள் கீழ்படுகிற மாதிரி இல்ல. ரட்சிக்கப்படையில ஜபிக்கணும் பைபிள் எடுங்க அப்ப அதை இந்த லேப்டாப் எடுத்து பாருன்னு சொல்லி முடியங்காட்டி லேப்டாப்போட இருப்பாங்க. ஐயா அப்ப பைபிள் எடுங்கடா, எடுத்துட்டீங்களாடா எடுத்துங்கோவன் என்று சொல்லி எத்தனை தரம் சொன்ன அப்புறம் பைபிள் எடுப்பாங்க. அப்ப தெரியுது ரட்சிக்கப்படையில அல்ல. நாம சொன்னதுக்காக அந்த கஷ்டப்பட்டு தான் கீழ்ப்படுகிறேன். ஆனா அதுக்காக நாம சொல்லாம விடையிலும் நாங்க அது எங்களுக்கு கீழே இருக்கும் வரைக்கும் எங்களோட ஆட்சி தான், அதுதான் அவங்கள ரட்சிப்புக்கு நேரம் நடத்த போகுது. அவருடைய பாவம் எப்படிப்பட்டதை உணர்த்துறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருகிறது. அதே போல வளர்ந்திருக்கிற இந்த வேலைக்காரன் சிலர் முறுமுறுத்து ஆசை இல்லாம எங்களுக்கு அவட போக்கிலும் செயலையும் விளங்க. ஆனா நாங்க சொல்லலாம் இது உனக்கு நன்மைக்குத்தான், இந்த ரட்சிப்புக்காகத்தான் உங்களை நடக்குது, சந்தோஷமா செய்தா இன்னும் நல்லா இருக்கும் கடவுள் என்று ஆசிரியர் சொல்லலாம். அப்படி இல்லையா நாங்கள் அல்ல சந்தோஷம் இல்லாம செய்தா நீ செய்யதான் வேணும், அதான் நல்லது, அதான் இந்த எனக்குள்ள இருக்கும் வரைக்கும் செய். நாம சில பேர் சொல்ல நான் இதுக்கு வேலைக்கு வர இல்லை, நான் வேலைக்கு வந்தது இதுக்கு என்று சில நேரம் யாரும் எங்களுக்கு சொல்லலாம் அல்ல. ஓ நீ எனக்கு கீழே வேலை செய்யத்தான் வந்திருக்கிறேன், இது தேவ பக்தியானது, இது சரியானது, பொய் இல்லை உண்மை, அதெல்லாம் செய்த உனக்கு தான் நல்லது. 3வது விஷயம், 3வது பாவம் வேலைகளில் அலட்சியம், பணிகளில் அலட்சியம், பணிகளில் அலட்சியம். அது என்னண்டா நாம ஆண்டவற்ற மக்கள் நாம சரியான நல்ல ஆக்கள் என்றதை வச்சுக்கொண்டு வேலைக்காரர் நாம தாங்கள் வேலை செய்யறதுல கொஞ்சம் டிமிக்கி விடுறது இல்ல. அந்த கணவர் நம்ம ஆட்கள் அப்படித்தான் விளங்க. சேர்ச்சிக்காரர் என்று சொன்னா ஏதோ ஏக்கி ஓக்கியான ஆட்கள் யோசிக்கிறார். என்ன சேர்ச்சிக்காரர் உங்களுக்கும் காணியில் ஆசை வந்துடும். டேய் சேர்ச்சிக்காரன் காணியில் ஆசை வராது, காணி எங்களுக்கும் வேணும். காணி இல்லாம என்ன சேர்ச்சிக்காரன் ஆகாயத்தில் வாழ்றதோ. அவங்க சேர்ச்சிக்காரர் பாத்தியா வட்டி வேண்டுனா என்ன சேர்ச்சிக்காரர் வட்டி வேண்ட கூடாது பைபிள் எங்க சொல்லுது. இந்த மாதிரியான அந்த படம் இந்த அவிசுவாசிகள் தங்களோட கடமைகளை செய்யாம விடுறதுக்கு எங்களை சேர்ச்சிக்காரர் என்ன இலகி விட்டுடுவீனம்னு நினைச்சு கொண்டிருக்கிறேன். இப்படித்தான் அது அவளுக்கு பைபிளை பற்றி செய்ய விளங்க. உண்மையில சேர்ச்சிக்காரன் தான் சரியான ரஃப் அண்ட் டஃப்பானையாக்கள், இறுக்கமானையாக்கள் அல்ல. வேலை செய் தின்னலாம், வேலை செய்யல, வேலை செய் தின்னலாம். ஆனா இந்த கணவர் சாப்பிடுங்க அப்புறம் வேலை செய்ய. அதை நான் காலம் எழும்பணும்னா என்ன ஒரு சாப்பாடு, காலம் எழும்புனா வேலையை செய் பிறகு சாப்பிடலாம். ஆனால் எழும்பணும்னு ஒரு சாப்பாடு என்ன இரவு ஃபுல்லா நான் வேலை செய்த நீ இல்ல கோவிந்தக்கும் அப்ப பரவாயில்ல, நான் காலமா சாப்பிடாம இருக்கிறது பரவாயில்ல தன்னமாக. அது இரவிரவா நல்லா உருக்கி போட்டு படுத்தாலும் காலமா சாப்பிட தேவையில்லை. நம்ம காலமா கட்டாயம் சாப்பிடணும். இப்ப யாரு காலமா சாப்பிட வேண்டாம் என்பது முதல் வேலையை செய் சாப்பிடலாம். வேலை செய்கிறவன்
வேலை செய்யாதவன் சாப்பிடாம இருக்க கடவுள். ஆண்டசனர் ஆதாமே முதல்ல வந்து வேலையை செய், இது சாப்பிடலாம் இல்ல. அப்ப அதாவது சரியா ஜோசி, அது நாம அந்த பாரம்பரியத்திலையும் பழக்கப்பட்ட காலம் எழுப்பினா முதல் வாய்க்குள்ள ஏதாவது போனா தான் பிறகு ஒரு தெம்பு வரும். உண்மையில அது சோம்பல் முறிகிறதுக்கு ஹொட்டா அல்லது இதை அதுக்காக கட்டாயம் விழுங்கி போட்டு தான் எழும்பணுமா இல்லை, அது கொண்டு போய் வேலை செய்து போட்டு இடையில பசிச்சா சாப்பிடலாம் இல்ல. நாம சின்னாக்கள் சில கொடுத்தவங்க கொண்டு விளையாட்டுல சாப்பிடாம வந்துருவாங்கன்னு இல்ல. ஆனா கட்டாயம் நாம படிச்சாதான் சாப்பாடு, படிக்கிறதுக்கு இல்ல சாப்பாடு, படிச்சாதான் சாப்பாடு. அப்ப பிள்ளைகளுக்கு அதை விளங்கணும். ஐயோ அவன் சாப்பிடாமலே படிக்கிறான். ஆமா படிக்கத்தான் சாப்பாடு, படிக்காதவங்க என்ன சாப்பாடு. அதில் நாங்கள் அந்த நெக்லிஜன் நாம சரியான கவனமா இருக்க வேணும். சேர்ச்சுக்காரன் பாஸ் அவன் நல்ல ஆக்கள், கொஞ்சம் விட்டு தரோம், நாம லீவு கேட்டா தருவினோம், நாம லீவே கொடுக்காத ஆக்கள். நாம நீ செத்தா மட்டும்தான் வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன ஒரே ஒரு ஆட்கள் நாமளா தான் இருப்போம். வேலைக்கு வந்தா வேலை செய்யும். உனக்கு லீவு வேணுமெண்டா என்னத்துக்கு நான் தான் முடிவு பண்ண, நீ முடிவு பண்ணல உனக்கு லீவு வேணுமெண்டா. அதையோடிதான் நமக்கு இப்படித்தான் ஆரம்பிச்சிடலாம் சொல்றோம். அது ஒரு நல்லது இல்ல. நான் லீவு தாரன், ஆனா என்ன லீவுன்னு சரியா தெரியும். சும்மா காரணம் இல்லாம நியாயம் இல்லாம லீவு. அரசாங்கம் 14 நாள் லீவ் எடுக்க சொல்லி இருக்கு. 14 நாள் லீவு அரசாங்கம் சொன்னது லீவ் எடுக்கத்தக்க விஷயத்துக்கு. ஏதாவது லீவு உனக்கு லீவு தந்தது லீவ் எடுக்கலாம்ன்றதுக்கு இல்ல. சரியான கவனமா இருக்கணும். அதனால நினைச்சிருக்கமான வாழ்க்கையில அவ்வளவு பேரும் இல்ல, அந்த 1500 பேர் இப்படி ஒரு பொஸ்ஸ பாக்குறோம். கந்தா லீவு என்னதுக்கு அயால சரியா நாம இருக்கமானியாக்கள். நாங்கள் கடவுள் வேலை செய்யத்தான் கடவுள் மனுஷனை படைச்சவர். அயல வேலை செய், வேலைக்குத்தான் ஆதாம படைப்போமாக அவன் ஆண்டு கொள்ளட்டும். ஆதாம படைச்சதே வேலைக்குத்தான். வேலை செய் சாப்பிடு, வேலை செய் லீவ் எடுக்கலாம், தேவையில்லை. அயல இதுதான் பாயிண்ட். அயல நாம இந்த இலகின இருபக்கண்டா கொல்லன் குண்டிய தூக்கி தூக்கி அடிப்பான் பழமொழி மாதிரி நாம நினைச்சிடக்கூடாது. சேச்சுக்காரர் பொஸ்ஸண்டா இலகினை ஆக்கல் ஈஸி இல்ல. அயால மெய்யான விசுவாசிகள் யாராவது தேவக்தியான பொஸ் மாதிரி வேலை செய்யறோம்னா இன்னும் அதிக ரெஸ்பெக்ட் இருக்க வேணும். அவங்க சொல்றதுல சரியான கவனமா நாமல் இருக்க வேணும். சோ 1 தீமோத்தேயு 6:2 1 தீமோத்தேயு 6:2 விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரரா இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் அவளை தெரியும் நல்லா என்றதாலேயே அசட்டை பண்ணேலார். நல் வேலையின் பலனை பெற்றுக் கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாயிருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாக வேலை செய். சேச்சுக்காரன் பஸ் இருக்கானோ அதிகமாக வேலை செய்ய அவனுக்கு. இதான் வேதம் சொல்லுது. தேவத்தியான பஸ் மேல அதிகமாக வேலை செய்து கொடுக்கணும். பணி செய், ஆனா அதிகமா பணி செய்யணுமா அவங்களுக்கு. இருக்கிற பணியையும் விளக்கி கொடுக்கிற மாதிரி நினைச்சிடக்கூடாது. இதான் நம்மளுடைய அந்த வேத சட்டம். விசுவாசிகளாக எஜமான்களை நமக்கு பணியாளர்களாக நாங்கள் அதிகமாக வேலை செய்து கொடுக்கணுமா அவங்களுக்கு. அதில் இத நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த தேவபக்தியானதை நாம மறக்க வேண்டாம். அதுக்கு எதிரான பாவம். 3வது விஷயம் நாங்கள் வர்றோம். 3வது விடயம் கீழ்ப்படிய வேண்டிய விடயத்தில் பணியாளர்கள் கடிந்து கொள்ளுதலும் எஜமான்களுடைய கடிந்து கொள்ளுதலும் தண்டனை. எஜமான்களுடைய கடிந்து கொள்ளுதலும் தண்டனைக்கும் கீழ்ப்படிய வேணும். Servants obedience to master's reproofs and corrections.
servants obedience மூன்றாவது கடமை இல்ல servants obedience to masters reproofs and corrections எஜமான்களுடைய கடிந்து கொள்ளுதலுக்கும் தண்டனைகளுக்கும் பணியாளர்களுடைய கீழ்ப்படி. நாங்கள் முந்தைய இதை படிச்சிருவோம். மனுஷி புருஷனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கும் தண்டனைகளுக்கும் கீழ்ப்படுகிறது, பிள்ளைகள் பெற்றாருடைய தண்டனைகளுக்கும் கடிந்து கொள்ளுக்கும் தண்டனைக்கும் கீழ்ப்படுகிறது. அதுலேயும் நாங்கள் இதை பற்றி நிறையவே பார்த்திருக்கிறோம். அந்த பிரசங்கங்கள் அந்த இதுல பார்க்கணும். கடிந்து கொள்ளுதலுக்கும் திருத்தத்துக்கும் அல்லது தண்டனைக்கும் இருக்கிற வித்தியாசம், அது வித்தியாசம் வந்து செய்யப்படுகிற ஊடகம் தான் வித்தியாசம். கடிந்து கொள்ளுதல் என்பது வாயால செய்யப்படுகிறது, திருத்தம் வந்து வாய் இல்லாம வேற விதங்களில் செய்யப்படுகிறது. ஒன்று வேர்பல் கரெக்ஷன், மற்றது நான் வேர்பல் கரெக்ஷன். அவ்வளவுதான், இல்ல டிஃபரெண்ட். வேர்பலி கரெக்டிங் என்றா அவர் சத்தியா பேசுறாரு என்ன அல்ல, ஐயோ அந்த மனுஷன் பேச்சு வேண்டியல, அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு வார்ன் பண்ணி மனுஷன் கிளியிலின்னு கிளிக்குது இல்ல, நம்ம ரெண்டு ஓம் இல்லை. அதைத்தான் நாம சொல்றோம் அந்த கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்றது எப்பயுமே வாயால பேசுறது, வாயால நாம திருத்துறது. ஆனா நாம சொல்ற திருத்தம் அல்லது தண்டனை என்றது வாய்மொழி அல்லாத ஏனைய மொழிகள், ஏனைய விதங்கள்ல பணியாளர்களை கையாள்வது. அதான் ரெண்டு. அது பிள்ளைகளுக்கும் அப்படித்தான், மனசுக்கும் அப்படித்தான். அதுல ரிப்ரூவ்ஸுக்கும் கரெக்ஷனுக்கும் அதான் டிஃபரண்ட். ரிப்ரூவும் ஒரு விதமான கரெக்ஷன் தான், ஆனா வாயால. அதை நம்ம தமிழ்ல கடிந்து கொள்ளுதல் என்று சொல்றோம். மற்றது திருத்தம் அல்லது அதை தண்டனை என்று சொல்றோம். நாம் தண்டனை தண்டனை இப்ப கடிந்து கொள்ளுதலோ தண்டனையோ பணியாளர்கள் ரெண்டு விஷயத்தை எஜமானுக்கு அந்த கீழ்ப்படியை ரெண்டு விதத்தால காட்டும். ஒன்று கடிந்து கொள்ளுதலையும் திருத்தத்தையும் பொறுமையோட தாங்குதல், பொறுமையோட தாங்குதல். கடிந்து கொள்ளுதல் தண்டனையை பொறுமையோடு தாங்குதல். இரண்டாவது, எதற்கு நியாயமாக கடிந்து கொள்ளப்பட்டு தண்டனைக்குட்படுத்தப்படுகிறார்களோ, எதற்கு நியாயமாக கடிந்து கொள்ளப்பட்டு தண்டனைக்குட்படுத்தப்படுகிறார்களோ அதை சரிப்படுத்த ஆயத்தமாக இருத்தல். அதை சரிப்படுத்த ஆயத்தமாக இருத்தல். அதை சரிப்படுத்த ஆயத்தமாக இருத்தல். ஒன்று patiently bear, patiently bear. இரண்டாவது readily amend, readily amend. patiently bear, பொறுமையோட சகி, திருத்தறதுக்கு ஆயத்தமாயிரு, திருந்த ஆயத்தமாயிரு. இது ரெண்டு தான் இதுல செய்யக்கூடியது பணியாளர். இதைத்தான் நாம மனசுக்கும் சொன்னாமல், இதைத்தான் பிள்ளைகளுக்கும் சொன்னாங்க, இதைத்தான் நாங்கள் இப்ப
வேலைக்காரர்களுக்கும் பணியாளர்களும் ஊழியருக்கும் சொல்லுறோம். ஒன்று பேதுரு 2:18 1 பேதுரு 2:18 இருந்து இருந்து நாம 25 வரைக்கும் 18 இருந்து 25 வரைக்கும் அதுதான் பணியாளர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஆசிரியர் காணிச்சவங்க, வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்ல எஜமான்களுக்கும் சாந்த குணமுள்ள எஜமான்களுக்கு மட்டுமில்ல, முரட்டு குணமுள்ள எஜமான்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனச்சாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் தண்டிக்கப்பட்டு உபத்திரவங்களை அல்லது தண்டனைகளை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். வேலைக்காரரே, நீங்கள் பிழை செய்து அடிக்கப்படும் போது, அப்ப இதை பாருங்க, இதான் இந்த திருத்தமா, அடிக்கிறது வாயால இல்ல, அப்ப வாய் அற்ற ஏனிய விதம். நீங்கள் பிழை செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால என்ன உங்களுக்கு புகழ்ச்சி இருக்குது? நீங்கள் நன்மை செய்து இப்படி பாடுபடும்போது, அதாவது அடிக்கப்படுறீர்கள், தண்டனைக்கு உட்படுத்தப்படுறீர்கள், திட்டு வேண்டுறீர்கள், நீங்க நன்மை செய்தால் அதுகள் எல்லாம் வேண்டுறீர்களா? பொறுமையோ பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் வேலைக்காரர். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். யாருக்கு? வேலைக்காரருக்கு. அவர் பாவம் செய்ய இல்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்பட இல்லை, ஆனா அவர் வையப்படும் போது பதில் கதைக்க இல்லை, பாடுபடும் போது அவர் பயமுறுத்த இல்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாமும் வேலைக்காரர் சேத்தன்னு சொல்ல, நாமும் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள் வேலைக்காரரே. இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அந்த படி மனைவிகளே, அப்ப மனைவிகளுக்கு அடுத்த இது தொடங்கும். அப்ப 18 இருந்த அவலமும் அந்த கான்டெக்ட் கவனிச்சு கொள்ளுங்க. பணியாளர்கள், வேலைக்காரர்களுக்கு கதைக்கப்படுகிற கிறிஸ்துவனுடைய சிந்தை. அதான் நாங்க சொன்னாங்க, இந்த பகுதியில நாம கவனிக்கிற முக்கியமான விஷயங்கள் நோட் பண்ணுவோம். ஒன்று, தண்டனையே பொறுமையாக சகிக்க வேண்டும் என்றால், தண்டனையே பொறுமையாக சகிக்க வேண்டும் என்றால்
கடிந்து கொள்ளுதல் எவ்வளவு அதிகமாக சகிக்கப்பட வேண்டும். தண்டனையே பொறுமையாக சகிக்கப்பட வேண்டும் என்றால் இரண்டாவது அநியாயமாக தண்டிக்கப்படும் போதே பொறுமையோடு சகிக்க வேண்டும் என்றால் அநியாயமாக தண்டிக்கப்படும் போதே பொறுமையோடு சகிக்க வேண்டும் என்றால் நியாயமாக தண்டிக்கப்படுதல் எவ்வளவு அதிகமாக எவ்வளவு அதிகமாக பொருத்தமானது. மூன்றாவது முரட்டு குணமுள்ள அடிக்கிற எஜமானே சகிக்கப்பட வேண்டும் என்றால் முரட்டு குணமுள்ள அடிக்கிற எஜமானே சகிக்கப்பட வேண்டும் என்றால் நல்ல சாந்தமான எஜமான்களுடைய தண்டனைகள் எவ்வளவு அதிகமாக சகிக்கப்பட வேண்டும். நல்ல சாந்தமான எஜமான்கள் எவ்வளவு அதிகமாக சகிக்கப்பட வேண்டும். அந்த பாயிண்ட் இந்த மனுஷனுக்கு யாரு வேலை செய்யல. ஐயோ இந்த பொஸ்ஸா வந்த சட்டி கதை. முரட்டு குணமுள்ள எஜமான்களை கத்தர்தான் எங்களுக்கு மேல வைக்கிறார் அல்ல. நான் திருப்பி எங்களுக்கு மேல யார வைக்கணும்ன்றது அவர் முடிவு பண்ணி இருக்கிற விஷயம். அத அவரோட போய் அழுது புலம்பி அவரோட கதைச்சு கொள்ள வேண்டியதான் கத்தரோட அல்ல. கத்தர் நமக்கு நல்லதென்றபடி தான் அப்படி வைக்கிறார். அவர் அதனூடாக தண்ட மகிமையை காட்டுறதுக்காக அப்படி அதை செய்கிறார். அவர் தண்ட ரட்சிப்பை பெற்ற வேலைக்காரலாக வேலை செய்கிற அந்த மக்களுக்கு அவர் சொல்றதெல்லாம் முரட்டு குணம் உள்ள எஜமான இருந்தாலும் பொறுமையோட சகிச்சு வேலையை அல்ல. முரட்டு குணம் என்றது எங்களுக்கு தெரியும். அந்த சொன்னாலும் இதை விளங்காத மாதிரி நடிக்கிற எஜமான்களும் இருப்பாங்க. அல்லது எத்தனை தரம் சொன்னாலும் ஏதோ மறந்து போன மாதிரி உண்மையில அவங்க வேற ஒரு கள்ள யோசனையில தான் சில வேளையில் அதுகளை எங்களோட டீல் பண்றது. ஆனா ஒன்றும் செய்யலாது. நாம சார் அன்றைக்கும் சொன்னான் தானே சார் ரெண்டு போட்டு சத்தப்படாம அப்படியா, ஆனா இல்ல இது நீங்க சொல்லலையா எனக்கு என்னன்னு சத்தப்படாம வேற என்ன செய்ய. அப்ப இதெல்லாம் நினைக்கல சில வேளை நமக்கு நீங்கள் நம்மள வாசில எனக்குத்தான் சட்டியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது என்று இப்ப சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் பொறுமையோட சாங்கண்டது. ஆண்டவர் இந்த ஸ்ட்ரெஸ் கதையெல்லாம் இந்த கதைக்கு இல்ல. தாங்கக்கூடிய சோதனை தான் அனுமதிக்கப்படுது. தாங்க முடியாத சோதனை கொண்டு கத்திட்ட மக்கள் தன் பிள்ளைகளுக்கு கத்தர் ஒரு நாளும் அனுமதிக்கிறது இல்லை. அப்ப எந்த அளவுக்கு எங்களால தாங்கலும் என்றது அவருக்கு வடிவா தெரியும். அதை பலப்படுத்துறதும் அவரால் தெரியும்.
அவர் அனுமதிக்கிற அந்த ஏன் அந்த டிசைன் இப்ப அது வைக்கப்பட்டிருக்கின்றத பொறுமையோட யோசி. தாழ்வாலத்துல சிந்தனை செய். தாழ்வாலத்துல ஸ்ட்ரெஸ் ஆகி நீ நாமல் பெற்றும் இழந்து சோர்ந்து போய் நாமல் எல்லாம் போகலாம். இது அதுக்குள்ள கத்தர் வச்சுக்க, கத்தர் வச்ச அதிகாரம் கத்தர் வச்சுக்கிற நமக்கு நன்மைக்குத்தான் ஏதோ எங்களை புடமுடுறார். சரி போடுவோம் பார்ப்போம். அவருக்கு ஒரு அளவுக்கு தானே அவரும் வெப்பார், எங்களுக்கு மிஞ்சி போக மாட்டார். எங்களை என்ன நல்லா அவர் அறிஞ்சிருக்கிறார். அதனால அவருக்கு தெரியும் யாருக்கு வேலை செய்யறோம், கத்தருக்கு தானே. கத்தருக்கு வேலை கத்தருக்காக இது நடக்குது. இந்த வேலையில 10 கட்டளைக்கு முன்னாடி ஒண்ணு நான் செய்யல. அதனால நான் பொறுமையோடு ஓடுவோம். என்ன இதுக்கு செய்யறேன்னு பேச்ச விடுது இது. ஆனா நமக்குத்தான் அப்ப இந்த டைம்ல நமக்கு அறிவு பூர்வமாக நாம இதை விளங்க வேண்டும். அங்கதான் பாவம் நமக்குள்ள வாசம் பண்ற பாவம் நம்மளோட உணர்ச்சிகளைத்தான் கூட அது பூந்து வேலை செய்ய தொடங்கும். உணர்ச்சி வேலை செய்ய தொடங்கினாத்தான் ஸ்ட்ரெஸ் நமக்கு கூடுறது. அப்ப நாம முதலாவது அறிவு, 2வது உணர்வு, 3வது முடிவு, மென ஊஜா. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ஆர்டர்ல பாவம் வந்தாலும் நம்மள வேலை செய்ய விடாது. நமக்குள்ள வாசம் பண்ற பாவம் அது காதால கேட்ட உடனே தாங்க முடியாத விதத்துல எங்களோட உணர்ச்சிகளை தான் அது தூண்டுது, தாக்குது. இப்ப இந்த மனுஷன் ஏன் பேசுற, இப்ப என்ன இது நடக்குது, ஓ அப்படியோ கத்தர் இப்படி என்ன பேசணும்னு அனுமதிச்சபடிதான் பேசுறாரு போல இருக்கு. சரி விடு, இல்ல தாவீதுடைய சம்பவம் யோசனை வரணும். கத்தர் அனுமதிச்சுக்கிறாரு, அப்பா விடுறாப்பா, ஏண்டா இந்த நாயை கொல்லட்டும். தாவீத தூசிக்கணும்னு கடவுள் விட்டு இருக்கிறார், விடன் என்னத்துக்கு நீ நாமல் இதன். அப்ப அவன் அறிவு எவ்வளவு அவனுக்கு அந்த அது ஓடுது. ஆனா அந்த அறிவை அடுத்தது அவனுக்கு தெரியும், இது இந்த லெவல்ல இந்த விஷயம் இப்படி செய்யக்கூடாது, இந்த என்னதான் இருந்தாலும் இப்படி அதை கதைக்கலாது. ஆனா இந்த நேரத்துல மனம் முட்டைந்து ஒரு கடவுள் நம்மள என்ன இதை அனுமதிச்சிருக்கிறார். அவர் எல்லாரிலும் பெரியவர். அவர் தம்மட பார்வைக்கு நலமானபடி செய்யட்டும். இப்ப அதைத்தான் செய்யற. நாமளே உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கணும். உணர்வில்லை, முதல் அறிவு. என்ன தேவகுமாரனுடைய சாயலான மெய்யான அறிவு தான் இங்க மெயின். இது எங்களை பரிசுத்தத்துக்கும் ஏனிய கிருபைகளுக்களையும் வழிநடத்த போகுது. அதான் இந்த பாயிண்ட். அதை விட்டு போட்டு ஐயோ எனக்கு மண்டையெல்லாம் என்ன அந்த பேச்சை கேட்ட கையோட, ஏன் பேச்சை கேட்ட கையோட மண்டையெல்லாம் என்ன செய்யுது. உண்மையில நாம மனுஷர்தான், ஆனா அந்த அளவுக்கு நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்படுறதால என்ன செய்யலாம் நாம? உங்கள் பேரங்களை அவர்கிட்ட சொல்லி, கேட்டாவே எந்த கை சுத்தம், நான் சரியத்தான் செய்கிறேன், உமக்கு முன்பாக எந்த கைகள் சுத்தமா இருக்குது, நீர் பார்த்துக்கொள்ளும். குமாரனுடைய போல நான் பாவம் செய்யாம, நான் என் வாயில வஞ்சனை காணப்படாம, நான் பதில் வையாம, நான் பயமுறுத்தாம, நியாயமா தீர்ப்பு செய்யறவர்கிட்ட நான் அவரை ஒப்பு கொடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். பாயிண்ட் அதுதானே நாம மனதில் வச்சிருக்கணும். ஆண்டவர் அநியாயமாக எங்களை பாடுபடுறதுக்கு அனுமதிக்கிறாருண்டா சக்க போட போறார் அங்கல பக்கம். அது மட்டும் உண்மை. அவர் குற்றவாளி ஒரு நாளும் குற்றமற்றவனா விடுறதே இல்லை. நாம நீதியா நாம நியாயமா நடந்து நமக்கு மேல பெரும் பாடுகளும் பிரச்சனைகளும் தண்டனைகளும் எங்களுக்கு பதவி உயர்வுகள் தராம, எங்களை போனஸ் தராம, எங்களை குறைச்சு மதிப்பிட்டு, எங்களை மற்றவர்களுக்கு முன்னால கம்பையா பண்ணி தாழ்த்தி இப்படி எல்லாம் செய்கிறார். அதனுடைய அர்த்தம் கோபாக்கின குவிக்கிறான் பாவி. எங்களுடைய ஆண்டவர் அநியாயம் செய்து அடிக்கலையே, அவர் அதுக்கேற்ற அடிக்கிறேன். ஆனா நியாயம் செய்து அநியாயத்தை அறுக்கல நினைச்சு பார்க்கல. அது கடவுள் எப்படி கும்ம போறார் அந்த ஆக்களுக்கு. அதனால இடங்கூடன் கடவுள் பழி செய்திருக்க. நீங்க அழுது புலம்பி நாம டென்ஷன் ஆகி நமக்கு நித்திர வராமலாகி நமக்கு கவலை கூடி கடைசியிலே நாமளியாது அவர்கிட்ட பார்த்த கத்திட்ட வார்த்தை வை.
கத்தர் அப்ப கத்தர் யாருன்றதை சரியா அறிவுபூர்வம் விளங்கிக் கொள்ள ரெண்டாத்தானே ஸ்ட்ராங்கா இருக்கலாம் கத்தருக்குல்ல. அதுல முரட்டு குணமுள்ள எஜமான்களா இருந்தாலும் அவங்களை அநியாயமா அப்படி செய்யக்கூடாது. அதுக்காக எல்லா முரட்டு குணமுள்ளவரும் அநியாயமா செய்ய போறான்ன்றது இல்ல, நியாயமாயும் செய்வாங்க. ஆனா அநியாயமாக செய்து நாம பாடுபடுறோம். ஏன் நல்லவர்கள் சொல்லப்படுற இதுல அநியாயம் என்ற இந்த உலகத்துல நல்லவர்களும் இல்ல. அதுல நான் அந்த நல்ல பாத்திய அந்த இப்படி கதைச்சு வேலை வாங்கி நம்மளை இப்படி ஆக்கிட்டு கடைசியில ஒரு இதுவும் தராம சத்தியான யாக்களே இல்லப்பா. அந்த நல்லா கதைச்சு வேலை வாங்கிட்டா நாமளும் விழுந்து செய்து காட்டு நாமல் கடைசியில இப்படி இனி செய்ய மாட்டேன்னா ஜோ நீ யாருக்கு இவ்வளவு நாளும் வேலை செய்த நீ கத்தருக்கா அவருக்கா? கத்தருக்கு எல்லாம் எத்தனை பிரசங்கம் உனக்குதான் பிரசங்கமே பண்ணி கொண்டிருக்கிறோம். வசனம் விளங்குறே யாருக்கு வேலை செய்கிற? கத்தருக்கு 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 அவருக்கு இல்ல, பஸ்ஸுக்கு இல்ல வேலை செய்யற. அவர் உயர்த்தோடும் அவர் அப்ப நீ என்ன கூடையா வேலை செய்த? நீ இல்ல நானும் கூட வேலை செய்ய விடுவே இல்லை. எங்களுக்கு தெரியும் இப்படி நாமளும் பாட்டு நாங்கள் வாடு. அப்ப அதெல்லாம் குடும்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் வேலை செய்ய தேவையில்லை. வீட்டாருக்காதான் வேலை. வீட்டு விஷயங்கள் தேவையான விஷயங்கள் ஒன்றும் தியாகம் பண்ண கூடாது. குடும்பத்தோட டைம், மனசியோட டைம், பிள்ளைகளோட டைம், அவங்களோட வளர்ச்சிக்கான டைம் இதெல்லாம் எடுத்துக்கொண்டான இந்த வேலை. அப்ப இதெல்லாம் விழுந்து வேலை செய்யணுன்றதுலாம் அவசியம் இல்லை. உனக்கு நியமிக்கப்பட்டதோ ஒப்புக்கொண்டதை செய், அதை மனப்பூர்வமா செய். அது சில உனக்கு அதிகமா வேலை செய்யற மாதிரி இருக்கும், பரவாயில்ல, அது நிச்சயம் அவர் பார்த்துக் கொள்ளுவார். அதனால நாங்கள் அந்த விஷயத்துல சரியான கவனமாயிருக்கிறோம். சில விஷயங்கள் கூட நமக்கு ஒதுக்குறீனா, நமக்கு இருக்கிற வேலைப்பழுக்களோட கூட ஒதுக்குறீனம்னா நாம இன்னொன்று சொல்லுறது அவருக்கு அவைக்கு ஐயோ அவ சொல்லு டிரான்ஸ்லேட்டர் ஒரு ஆளை போட சொல்லி, சிங்கள இடத்துல இருக்கிற ஆளுக்கு தமிழ் தெரியாட்டி தமிழ் டிரான்ஸ்லேட்டர் போட சொல்லு. அதுக்கு என்ன இருக்கிற வேலையோட எல்லாம் நாம தான் தமிழுக்கு எல்லாத்தையும் மாத்தி கொடுக்கணுமா? ஐயால என்ன நினைப்பினம்ன்றதுல பிரச்சனை. கடைசியில நாமக்கு மண்டை எப்படி போகும்ன்றதான் பிரச்சனை. அல்லது இப்பவே சாரி எனக்கு போல வேற பாஸ் நான் இப்ப செய்தறேன், அது கொஞ்சம் ரிலாக்ஸா தான் செய்யறேன் இப்படி கோவிக்கட்டும், ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் நியாயமான விஷயத்தை தான் சொல்லுறோம். இல்ல நாம நியாயமா கதைக்கிறோம், அவளையும் புண்படுத்த கூடாதுன்னா அப்படி சொல்லுறோம். நாம எடுத்து வச்சு போட்டு செய்யலைன்னா இன்னும் பிரச்சனை. எங்களுக்கு வேலை எடுக்கிறதுக்கு முன்னுக்கு ஒப்புக்கொண்டதை விட மேலதிகமாகிறதுன்னா அதை வாயிலிருந்து பவ்யமா சொல்ல தெரியும். சே நோ, இதெல்லாம் கனத்தரம் பழக்க வேண்டி கிடையாது. இதெல்லாம் நாம வேலை சரியா பட வேண்டாம். நாம உணர்வு ரீதியா கடைசியில துன்பப்பட வேணும். அறிவு ரீதியா கவனிச்சு சரியா மூவ் பண்ணுன்னா அதுக்குதான் உங்கள்கிட்ட எல்லாமே ஆலோசனைக்கு வாரோம். அதுக்குதான் வரோம், வேற என்னத்துக்கு பிறகு ஐயோ இப்படி செய்ய அங்க ஓடி இங்க ஓடி 8 மணி 10 மணிக்கெல்லாம் நான் வேலை செய்து வந்து கடைசியில இவ்வளவுதான் தந்தாங்க. நீ 10 மணி வரைக்கும் வேலை செய்யும் இந்த வேலை இது என்ன இவ்வளவு தொடர் காணும், இவ்வளவுதான் செய்த நான் இவ்வளவுதான் இல்ல கோபி இதுக்கெல்லாம் ஓடி திரிஞ்சு வேலை செய்யும். ஓடி திரிஞ்சு வேலை செய்யணும். அதே மாதிரி நீங்களும் ஓடி திரிஞ்சு போட பாருங்க, உங்களுக்கு நல்ல சம்பளங்கள் இல்ல. ஓடி திரிஞ்சு வெயில்ல கறி கறந்து போனேன். இன்னும் இருக்கிறத விட அதே மாதிரி கொஞ்சம் கூட போகும் என்று சொல்ல தெரியும் சார். எல்லாம் செய்யலாம், நீங்களும் பார்த்து போறணும் சார் செய்யறது கேட்ட மாதிரி. அதுக்காக விழுந்தெடுத்து சொல்லித்தான் அப்ப செய்வானு நாம மக்கள் மாதிரி ஓடி தெரிய தேவையில்லை. அதுல வேலை எஜமான்கள் முரட்டுத்தனம் அவிசுவாசிகளோட இப்படித்தான் வேலை செய்யறது. அவங்க அப்படித்தான் இது தேவையான பார்த்து செய்வோம் செய்தாங்க என்ன சொன்னா அது பார்த்துதான் செய்வோம். அதுக்கு பிறகு அது பார்த்துதான் செய்வோம். நமக்கு பிடிச்ச மாதிரி வேலை கூட கொஞ்சம் கொடுக்கலையும் அவங்க மனசு வச்சு வட்டிவா செய்து இது ஓகே, இது நல்லா இருக்காது, இது ஓகே நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு என்றெல்லாம் கேட்டா நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு. ஓ செய்யலாம், ஓ சூப்பர் சூப்பர் செய்யுங்க பார்த்தானா பிறகு நாமளே கூப்பிட்டு கொஞ்சம் காசை கூட கொடுக்கறது நாங்கள் எவ்வளவு செய்யறோம். அது ஏன் அந்த எஜமானுக்கு பிரியமா நடக்கையும் பார்க்கணும். அதே நேரம் நமக்கு இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் விட்டு விட அதுக்கு பேச்சு வேண்டியே இல்லாது. அப்ப எல்லாம் கவனிச்சு நாம செய்யணும். ஆனா இங்க அந்த முரட்டு குணங்கள் சில வேளையில வெளிப்படுமா அவங்களுக்கு.
என்ன சரி அப்படி ஒரு வேலை என்ன சொல்லியிருக்க வேண்டிய எனக்கு முதலே. அப்ப அதான் நாம புத்தியா பக்தியான மக்கள் ஞானமா செய்யப்படும். நாம புறாவை போல காவாடு இல்ல, ஆனா பாம்பை போல வினா, சர்ப்பத்தை போல வினா. ஏண்டா இதை நாம இப்ப செய்தா அது இருக்குது, அது சொல்லி போட்டா அப்ப அது இல்ல சார் இது வந்திருக்குது போல விஷயம் இப்ப நீங்கள் சொல்லுங்கள் செய்யறேன்ல வேண்டா ஓமம் எனக்கு தெரியுமா, சரி சார் அவ்வளவுதான் சொன்னாங்க சார் அன்றைக்கு உங்களுக்கு. அதான் அதுல அதை விட்டு போட்டு ஓம் சார் ஆட்டி போட்டு வந்து பிறகு பேச்சு வேண்டிய சுவிசேஷன் நார். நாங்கள் சரியான கவனமாக அதில் இருக்க வேண்டும். சங்கீதம் 105:18, சங்கீதம் 105:18, ஆதியா 39:20, ஆதியா 39:20, ரோமர் 12:19, ரோமர் 12:21, இந்த பகுதியாக நாம ஜோசேப்பு அவன் பொறுமையோட எவ்வளவு சகிச்சான், பொறுமையோட தாங்கினான். என்னத்த சங்கிலிகளையும் கட்டுகளையும் தாங்கினான். உண்மையில தந்த எஜமானுக்கு உண்மையா இருக்க விரும்பின மனுஷன், தன் எஜமானுக்கு உண்மையா இருக்க உத்தமனா இருக்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக அவன் அநியாயமா பாடுபட்டான். அநியாயமா பாடுபட்டான். அது கிடைச்ச பலன் பெருசு, கிடைச்ச பலன் பெருசு. 10 கட்டளைக்கு கத்தருக்கு முன்பாக கடவுள் பார்த்து கொண்டிருக்க நாமல் எப்படியெல்லாம் செய்யலாது. ஐயோ மற்றது இந்த வீட்டுல உன்னை தவிர வேற ஒரு என்ற பொஸ் விலக்கி வைக்கல, அந்த மனுஷனுக்கு எப்படி துரோகம் பண்றது. 10 கடவுளும் எஜமானுங்க, அதுக்கு கிடைச்ச தண்டனை சிறைச்சாலையும் சங்கிலிகளும் அடிகளும். அப்பா ஆண்டர் பார்த்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட மனுஷர்களை தான் தூக்கி அவர் உயர்த்தினார். அப்படிப்பட்ட ஆளத்தான் எல்லாருக்கும் அதிகாரியா வைக்கிற. அநியாயமா பாடுபட்டு சகிச்சு பொறுமையோட போறவங்களை தான் பைபிள் காட்டுறது தூக்கி மேல வைக்கிறது. தாவீது அநியாயமா தான் முழுப்பாடு, அநியாயமா தான் சவுலால பாடுபட்டார். அநியாயம், எந்த ஒரு சவுலுக்கு எதிராக தீங்கு கூட நினைச்சதில்லை. கத்த தூக்கி வச்ச. ஆனா பொறுமை, தாங்குதல், ஓடி ஒளிதல், என் ஆண்டவனே ஐயோ நீரே என்ன தேடி திடீர் வேட்டையாடுற, இப்படி எல்லாம் எல்லாம் ஐயோ கெத்தர்கிட்ட நான் மன்னிப்புக்கிறேன், ஏதாவது பலி சொல்றோமோ, ஏன் என்ன இப்படியே எல்லாம் செய்யுறீங்க. அவன் என்ன செய்வான் தெரியுமோ, இப்படி அவன் சத்தியான அவன் பயமுறுத்தல. அவன் அந்த வெட்டேக்களை அவன் கை நடுங்குது. ஏனடா தன் எஜமான் கடவுள் தனக்கு மேல வச்சியாள். ஐயோ இது பாரும் ஜோப் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று உங்க பாதுகாக்க வேண்டியால் விட்டு போட்டு இழந்து இருக்குது. ஜோப் அப்னேர் என்ன செய்யறான், இங்க உங்களோட பாத்திரம் செம்பு ஆண்டாடு உமா உசிரோட வைக்காம பாதுகாக்கிறதுக்கு இல்லை, இங்க பக்கத்துல படுத்து கிடக்குறாங்க. ஒரு வந்திருந்தோம் இன்றைக்கு உங்க போடலாம் அல்ல சொன்னவங்க போடுறீங்க சொல்லி செய்ய மாட்டேன். எனக்கு மேல கடவுள் உண்மை அதிகாரியா வச்சிருக்கிறபடியால அவர் உண்மை என்னட்டு இருந்து அகற்றும் வரைக்கும் அதுக்கான பல வழியில் அவர்கிட்ட இருக்குது. நானா உண்மை பயமுறுத்துறதோ உண்மை தூக்கி எறிகிறதோ நான் செய்ய மாட்டேன். ஆனா அதுல இருந்து தப்புறதுக்கு ஓடுறதுக்கு வேற வழிகளை நான் பார்க்கிறேன். முழு இஸ்ரவேலுக்கு மேல தூக்கி வச்சார் அவன். அப்படிப்பட்ட தாவீதின் குமார் என்று அழைக்கப்படுறதுக்கு, யோசேப்பை போல தன்னை அவர் காட்டுறதுக்கு, சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துறது இல்ல. ஜோசேப்பு தான் கிறிஸ்துவனுடைய மிக நெருக்கமான ஒப்பீடுகள். ஜோசேப்பு, தாவீது 2 பேரும் அநியாயமாக முரட்டு குணமுள்ள ஆக்களுக்கு பாடுபட்டியாக்கள்.
சோர்ந்து போகல. கண்ணீர் இருக்கும் அலையிறது நினைக்கிற கவலை தான். ஆனா அந்த அறிவு ரீதியா அவங்க அதுல இருந்து அவங்க அப்படியே டிப்ரெஸ் ஆகி அது அவங்க அப்படியே கவலையில கிடந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கத்தர் அங்கேயும் தயவுகள் ஏற்படுத்தி கொடுக்கிற சிறைச்சாலையிலையும் அவன் தான் மற்றவங்களுக்கு மேல பெரியார். அதனால சுவண்டு போகல. கிறிஸ்துவம் அதைத்தான் என்று சொல்லி சொல்ற. அவர் இப்படி எல்லா பதில் வையாம பதில் பேசாம அவர் பயமுறுத்தாம போனவுடையதான் அவர் எல்லாருக்குமே நோக்கி ஆண்டவன் ஆக்கினார். அவர் அப்படி தாழ்த்தி தூக்கி உயர்த்துற. அவரோட கூட பாடுபட்டா அவரோட கூட ஆளுகையும் செய்யும். இது யாருக்கு கூட பொருத்தம்? உண்மையில பொறுமையோட அநியாயங்களை சகிக்கிறையாக்கள். அதுல விசேஷமா கான்டெக்ட் வேலைக்காரரோட வேலைக்காரர் ஆபீஸ் வீடுகள் இடங்கள்ல வேலை. அதுல சரியான கவனம் நாமல் இருக்க வேணும். இந்த விடயங்கள் அது புகழ்ச்சிக்குரியது. நாம் அப்படி பொறுமையோட சகிச்சா அது தாங்கி அது அது என்ன அது அது நல்ல நல்ல அதை கெத்துற அந்த கடினப்படுத்துறையாக்களுக்கு இடையில சவுலுக்கு அப்படி இப்படி எல்லாம் உணர்த்தினார். நீ யாரை தேடுற? நீ அவன் இதயமே வாதிக்குது அவனை. பிறகு போத்திவாருக்கு பிற விஷயங்கள் தெரியவர்களை கட்டாயம் போத்திவாற்ற மனதிக்கு கடவுள் கொடுத்த அடிகள்ல விஷயங்கள்ல கட்டாயம் அது தெரிய வேண்டாம். அநியாயமா நம்மளை பாடுபடுத்தினா அந்த ஆக்கள் தப்ப மாட்டாங்க. அது மட்டும் உண்மை. ஏண்டா நாமளே இவ்வளவு அடிவாண்டி உபத்திரப்படுறோம் என்றா நம்மளை அநியாயப்படுத்துறாங்களோ இவ்வளவு கெத்தரால. ஏண்டா அவர் குற்றவாளிய குற்றமற்றவனா ஒரு நாளும் விட்டாரு. கண்ட பிள்ளைகளே அவர் விடுறையிலே என்றார். இன்னும் அவற்ற பிள்ளைகள் இல்லாத துன்மாக்கருக்கு அவர் எவ்வளவு செய்வார். ஆக நாம யாரு கீழே வேலை செய்யறோமோ அந்த எஜமான் நல்லவனா சார்ந்த உணவுனா உரட்டுத்தனமா என்றது அது அவர்கள் அதை கடினப்படுத்துறதும் செய்கிறார். நாங்கள் பதில் வைக்க வேண்டும், பதில் பேச வேண்டும். அதாவது நாம திருப்பி கதைக்கிறது அந்த விஷயம். அதான் சொல்றேன். திருப்பி திருப்பி இதுன்றது பயமுறுத்துறது செய்வோம். நாங்கள் போவோம், நாங்கள் லேபர் ஆபீஸுக்கு போயிடுவோம், நாங்கள் லேபர் கோர்ட்டுக்கு போயிடுவோம். யார் இயேசுக்கு இப்படி சொல்லியா பயமுறுத்தினர்? நாம கத்தர் வச்சிருக்கிறார். இப்ப சத்தமில்லாம இந்த 1 பேதுரு 2 அந்த பேசேஜ் பாடமா நமக்கு இருக்கணும். வேலைக்காரருக்கு பாவத்துக்கு இப்படித்தான் நாம சாகணும். இது எங்களை பாவத்துக்கு சாகிறதுக்கான பழக்கிற இடங்கள், நீதிக்கு பிழைக்க வைக்கிற மெதட் இதுகள் எல்லாம். அவரோட கூட அவர் பாடுபட்டார், அவரோட கூட பாடுபடுவோம். அவர் பாடுபட்டபடியே அவர் ஆளுகை செய்ய வச்சார், அவரோட ஆளுகை செய்வோம். உண்மையில பாடுபட்டவன் ஜோசேப்பும் தாவீதும் ஆளுகை செய்தார். அநியாயமா பாடுபட்டார்கள். அநியாயம் நியாயமா பாடுனா இது எவ்வளவு சத்தம் போடாம தாங்க வேணும். அதனால இந்த ஆசீர்வாதங்களையும் இந்த விஷயங்களை நாங்கள் விளங்கி இதுக்குள்ள இதுக்கு பிரகாரப்படினா எல்லா சந்தர்ப்பத்திலையும் இப்படி இருக்கணுமா, இது என்ன மாதிரி என்றது நம்ம அடுத்த முறை பார்ப்போம். கெத்தலாமே கிறிஸ்துவனுடைய சிந்தைய இதுலையும் எங்கள் அவர் தரிக்க உதவி செய்வார். ஆமென்.